வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் புதிய காலையில் புதிய எனர்ஜியோடு நம்ம எழுந்திரிக்கிறோம். ஆனால் வேலைக்கெல்லாம் போயிட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது அந்த எனர்ஜி நமக்கு இருக்கிறது இல்லைல்ல. ஸோ இந்த எனர்ஜி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கியோட டாபிக். ஸோ யோகா ஃபார் எனர்ஜி மெயின்டெனன்ஸ். ஸோ எனர்ஜியை மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு அந்த புது பொலிவு வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கான இந்த யோகா ஃபார் எனர்ஜி மெயின்டெனன்ஸில் நமக்கு என்னென்ன பயிற்சிகளை கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே. யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யோகானாவே எல்லாத்துக்கும் தெரியும் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. பட் என்ன பண்ணால் எப்படி பண்ணால் எனர்ஜி கொடுக்குன்னு சொல்ல சில மூமெண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 லெக்குமே உங்கள் ஹிப் லெவல் டிஸ்டன்ஸில் ஓப்பனாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்கள் ஹேண்ட்ஸை இடுப்பில் வச்சுக்கோங்க. பொறுமையாக உங்கள் காலர் போனோட ப்ளேஸ் பண்ணி நெக் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஹியர்ஸ் ரைட் சைடை மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக பின்னாடி கொண்டு போய் லெஃப்ட், திரும்பியும் டவுன், ரைட், பேக், லெஃப்ட் அண்ட் டவுன். ஸோ நெக் ரொட்டேஷன்றது பார்க்க சிம்பிளாக தெரியும். பட் உங்கள் நெக்லேயும் பிரெயின்லேயும் இருக்கிற சிக்னல் பாஸுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மூவ். உங்கள் பிரெயின் சொல்கிறத உங்கள் பாடி கேட்டாவே போதும். அதுக்கு எந்த இடங்களும் இடையூறாக இருக்கக்கூடாது. இப்போது ரிவர்ஸா உங்கள் நரம்பு மண்டலம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ, எவ்வளோ ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கோ, அந்தளவு உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜியும் ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கடைசியாக ஒரு முறை பொதுவாக எல்லா ஜாயின்ஸ்லேயும் தான் உங்கள் எனர்ஜி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், அதாவது தங்கி இருக்கும். அதை நீங்கள் லூஸாக வச்சாவே போதும், எனர்ஜி ப்ராப்பராக சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா உங்கள் ஷோல்டர். ஸோ உங்கள் 2 ஃபிங்கர்ஸுமே உங்கள் ஷோல்டரை டச் பண்ணியிருக்கணும். எல்போ ரெண்டும் முடிஞ்சால் கனெக்ட் பண்ணலாம். ஸ்லோவாக எல்போவை பேக் அண்ட் ஃபார்வர்ட். கண்கள் மூடி கவனத்தோடு பண்ணுங்கள். இப்போ ரிவர்ஸ் சென்டர் பண்ணி பொறுமையாக ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணும்போது கவனத்தோடு பண்ணுங்கள். ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃப்ரீயாக வச்சிங்கனாவே ஒத்த தலைவலி ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். வெரி நைஸ். இப்போ 2 ஹேண்ட்ஸுமே டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஹிப்புக்காக ஸோ 2 பாமும் திரும்பியும் இடுப்பில் வச்சுக்கோங்க. வயிறை லைட்டாக புல் பண்ணி உங்கள் ஹிப்பை ஃபார்வர்டாக மூவ் பண்ணிக்கோங்க. கோ டு தி ரைட், பேக் அண்ட் லெஃப்ட். கண்கள் மூடிடலாம். கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக பண்ணால் ஹைலி பெனிஃபிட். இப்போ ரிவர்ஸ். இப்போ சென்டர் பண்ணிக்கலாம். கண்கள் திறந்து ஃபீட் 2மே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நீக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் நீஸை லைட்டாக பெண்ட் பண்ணி 2 பாம்புமே நீல வச்சுக்கோங்க. இப்போது நீ சர்க்கிள். ஆப்போசிட். பொறுமையாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆசனா பாட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு உங்கள் 2 லெக்கையுமே வைடராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் போஸ். ஸோ ரைட் லெக்கை ரைட் சைடாக டர்ன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஃபீட்டை ஒரு 1 இன்ச்சுக்கு ரைட் சைடாக டர்ன் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது 2 ஹேண்ட்ஸுமே ஷோல்டர் லெவலில் இருக்கணும். நீங்கள் எக்ஸைல் பண்ணும்போது ஸ்லோவாக நீங்கள் ரைட் சைடு மூவ் ஆகணும்.
கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்கள் லெக்கை கேட்ச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணணும், மூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்கள் நெக்கை டர்ன் பண்ணி நீங்கள் லெஃப்ட் மிடில் ஃபிங்கரை பார்க்கணும். குட். பொறுமையாக உங்கள் ஹெட்டை ஸ்ட்ரைட் பண்ணி இதுக்கப்புறமா அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் பண்ண போகிறோம். அதுக்காக உங்கள் லெஃப்ட் லெக் லெஃப்ட் சைடாக டர்ன் ஆகணும். ரைட் லெக் கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ண வேணாம், லைட்டாக டர்ன் பண்ணால் போதும். செஸ்ட்டு நேராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். கடைசியாக உங்கள் ரைட்டு தம் ஃபிங்கரை பார்க்கணும். பொறுமையாக ஹெட்டை ஸ்ட்ரைட் பண்ணி திரும்பியும் அப்பர் பாடி லிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஹேண்ட்ஸையும் டவுன் பண்ணி ஃபீட்டு 2யுமே திரும்பியும் ஹிப் லெவலில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட். அதுக்கு முன்னாடி இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் லிஃப்ட் பண்ணணும். நீஸை சாஃப்டாக வச்சுக்கோங்க. எக்ஸைல் பண்ணும்போது ஸ்லோவாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணு. கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்கள் லெக்கை கேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உங்கள் ஹெட்டை நீ கிட்ட கொண்டு போகணும். எல்லாராலையும் இந்த ஒரு போஸ்டர் பண்ணிட முடியாது. உங்களுக்கு எந்த லெவலில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லெவல்லே நின்னா போதும். நீங்கள் ரெகுலராக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைனல் ரீச் உங்களால் போக முடியும். ஸோ நம்பி பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்கள் பாமை நீக்கி கீழே இருக்க அந்த லாங் போனில் ப்ளேஸ் பண்ணி ஸ்லோவாக நீங்கள் நேராக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கண்கள் மூடிக்கலாம். ஓகே. பொறுமையாக உங்கள் நீஸை ஃபுல்லாக பெண்ட் பண்ணி யூ கேன் லிஃப்ட் யூர் அப்பர் பாடி. 2 பாமும் ஃப்ரண்ட் சைடாக ஃபேஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ கண்கள் திறந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் நீயை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹிப்பில் நீங்கள் உட்காரணும். 2 ஃபிங்கர்ஸுமே இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. பட் பின்னாடி இன்டர்லாக் பண்ணியிருக்கணும். பொறுமையாக உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஷோல்டரும் லைட்டாக பின்னாடி மூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மேலே பார்க்கணும். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுக்கப்புறமா ஹெட்டை ஸ்ட்ரைட் பண்ணி ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை போர்ஷன். எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு பொசிஷன். அதுக்கு நீங்கள் கிராஸ் லெக்கில் உட்காரணும். ஃபஸ்ட்டு உங்கள் 2 ஃபீட்டையுமே ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது உள்ளங்கால் 2மே ஜாயின் பண்ணிக்கணும். 2 ஹிப்புமே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஃபைனலி கண்ணை மூடி யூ கேன் ஃப்ளாப் யுவர் தைஸ். ஒரு 15லேருந்து 30 டைம் ஃப்ளாப் பண்ணதுக்கப்புறமா நீஸும் ஹிப்பும் ஃப்ரீயாக ஃபங்க்ஷனிங் ஆகும். இதுக்கப்புறமா ஸ்லோலி ஸ்டாப் பண்ணி செஸ்ட்டை ஃபைனலாக உங்கள் ஃபேஸ் உங்கள் ஃபீட்டு கிட்ட வரணும். டச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கவனத்தை ஹிப்பில் கொடுத்து ஹிப்பில் இருக்க பெயினையும் டென்ஷனையும் ரிலீஸ் பண்ணுங்கள். முழு கவனத்தோடு உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் லெஃப்ட் லெக்கையும் ரைட் லெக்கையும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 ஹிப்புமே ஹிப் போன் 2மே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் 2மே ஃபார்வர்டாக மூவ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் க்ளூட்ஸ், அதாவது உங்கள் ஹிப் ஜாயின்ட்ஸ் 2ம் கரெக்டாக மேட்டில் ரெஸ்ட் ஆகிருக்கணும். நீங்கள் நல்ல கவனத்தோட ஸ்பைனை ப்ராப்பராக லெங்க்தன் பண்ணுங்கள். ஸ்பைனை லெங்க்தன் பண்ணாவே போதுமானது. உங்கள் ஹிப் ஜாயின்ட்ஸ், இன்னர் தாய், ஜெனிட்டல் ஆர்கன் இது எல்லாமே ஹெல்த்தியாக ஆரம்பிக்கும். ஸோ சில போஸ்டர் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும் பண்ணால் போதும். பொறுமையாக ஹேண்ட்ஸை பின்னாடி எடுத்துக்கோங்க. இப்போது 2 லெக்கையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் லெக் மேலே வரணும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் லெக் கீழே இருக்கணும். தைஸ் 2யுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக சின்ன லிஃப்ட் பண்ணி பொறுமையாக உங்கள் செஸ்ட்டு தைஸ் கிட்ட போகணும். நீ கிட்ட வரணும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ரைட்டு ஹிப்பில் இருக்க டென்ஷன்ஸ் ரிலீஸ் ஆகும். வெரி நைஸ். கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா லெக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் ரைட் லெக் கீழே இருக்கணும், லெஃப்ட் லெக் மேலே இருக்கணும். சின்ன லெஃப்ட் பண்ணி செஸ்ட்டு தைஸுக்கும் சின்ன நீக்கிட்டையும் போகணும். 2 ஹிப்புமே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்தா போதும். சில பேருக்கு லெஃப்ட் ஹிப்பை ட்ரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் லைட்டாக டவுன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் தெரியும். பொறுமையாக பாடி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு போஸ்டர், அதுக்கு நீங்கள் கீழே படுத்துருக்கணும். ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி லெக்ஸை கேட்ச் பண்ணிக்கோ. ஸ்லோவாக ஸ்விங் பண்ணி ஒரு 5லேருந்து 6 டைம் ஸ்விங் பண்ணி உங்களுக்கு பாடியோட ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஹிப்பை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி கேட்ச் யுவர் லோயர் பேக். நீஸ் ஸ்ட்ரைட் பண்ணால் இன்னும் பெட்டர். ஸ்லோவாக 2 நீயுமே ஃபோல்ட் பண்ணி உங்கள் மிடில் பேக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறமா லோயர் பேக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். 2 லெக்குமே செப்பரேட்டாகவே இருக்கட்டும். பாம் 2மே ஓப்பனாகவே இருக்கட்டும். கடைசியாக உங்களோட ஐம்புலன்களையும் கவனிங்க. உங்கள் கண்களோட ஹெல்த்தை கவனிங்க. உங்கள் ஸ்கின் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும், அதை கவனிங்க. உங்களை சுற்றி நடக்கிற சவுண்ட்ஸை கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கிறத ஸ்மெல் பண்ணி அதை சென்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் சலைவாவை எச்சில் டேஸ்ட் பண்ணுங்கள். வெரி நைஸ். பொறுமையாக 2 ஃபீட்டையுமே ஜாயின் பண்ணி ஹேண்ட்ஸை லெஃப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. குட். ஹேண்ட்ஸை டவுன் பண்ணி நீங்கள் ரைட் சைட் டவுன் பண்ணணும். பொறுமையாக எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்கள் டேவை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சிகள் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 நிமிஷம் உங்கள் பாடியை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் டேக்கும் சரி, உங்கள் ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப நல்லது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நேரில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனர்ஜி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு காரியம் தான் இல்லையா? ஸோ எனர்ஜி இருக்கும்போது தான் நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எனர்ஜி மெயின்டெனன்ஸ்க்கான இந்த யோகாக்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். அப்போ நம்ம எப்போவுமே புது பொலிவோடு நம்ம காணப்படுவோம். ஸோ மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.